இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் வந்துட்டு இப்போ ஜன்னல் வழியா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன எப்புட்றா இவங்க நல்லபடியா நடத்தப் போறாங்க? ஏற்கனவே நம்ம தான் அந்த தாலி சரட ஆட்டைய போட்டு வச்சிருக்கோம். அப்புறம் எப்புட்றா இதெல்லாமே சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு, ரொம்பவே சந்தோஷத்துல மெதப்புல இருந்துகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, அந்த தாலி சரட எடுத்துட்டு வரப் போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி போயிட்டு, இப்போ நேரா வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு கெளம்பி போறாங்க. ஏன்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்து ஏற்கனவே ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா போக போக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள போயிட்டு நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு அந்த தாலி சரடையும் எடுத்துட்டு வராங்க. என்னடா இது இப்படி வந்து இப்ப என்ன நடந்துடுச்சு? அது மட்டும் இல்லாம நம்ம தான் எடுத்துட்டு போய் ஒளிச்சு வச்சோமே, மறுபடியும் எப்படி அந்த தாலி சரடு இங்க வந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கர அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அன்னபூர்ணி வச்ச ட்விஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். இவங்க 2 பேரோட சுயரூபம் நல்லாவே தெரிஞ்சு, கடைசியில இவங்க 2 பேரையும் சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவே இது எல்லாத்தையுமே சிறப்பா செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள சாதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, தூண்டில் முள்லாம் போட்டு மீன் பிடிக்கிற மாரி, தூண்டில் முள்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறி வைக்கணும். பொறி வச்சு பிடிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் வழிக்கு வருவாங்க அப்படின்ற மாரி சொல்லி தான், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரொம்ப நேரம் ஆச்சு இந்த அன்னபூர்ணி என்னதான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தான் தெரியுது. இப்போ அந்த தாலி சரட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து தன்னோட கையில வச்சுட்டு, ரஞ்சிதா அன்னைக்கு ஆட்டைய போட்டேன்னு நெனச்சீங்கல்ல, ஆனா அது ஆட்டைய போட்டது கிடையாது. இதுதான் ஒரிஜினல் அப்படின்ற மாரி வந்து சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அத பார்த்ததும் ரஞ்சிதாவுக்கும், ராஜேஸ்வரிக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. அத கொண்டு வந்து இந்த தாலி பிரிவு ஃபங்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லபடியா நடத்திட்டு இருக்காங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் எதுனா ஒண்ணு இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஏற்கனவே அந்த தாலி சரட ஆட்டைய போட்டதும், நீங்க பேசுனது இது எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட காட்டுனா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். அப்போ சைலன்ட்டா வேடிக்கை மட்டும் பாருங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லி வாய பொத்திட்டு உட்கார வைக்கிறாங்க இங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.